விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரா தன்னோட பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கிய விஜய், தமிழ்நாட்டோட முதல்வரா இன்று திருச்சிக்கு வந்து போயிருக்காரு. அங்க திருச்சி கிழக்கு மக்கள் கிட்ட அந்த நன்றி அறிவிக்கும் அந்த கூட்டம் அப்படிங்கிறதுமே இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் விஜய் வந்து அந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்காரு. 20 நிமிடங்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமா அந்த பேச்சோட சாராம்சமா என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். விஜய் தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் 2 தொகுதிகள் வந்து போட்டியிட்டாரு. ஒன்னு வந்து பெரம்பூர், சென்னையில இருக்க பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு தொகுதி. 2 இடங்கள்லயுமே வெற்றியுமே பெற்றாரு. பெரம்பூர் தொகுதி அந்த எம்எல்ஏ அந்த பதவி வந்து தக்க வச்சுக்கிட்டாரு. திருச்சி கிழக்கு தன்னோட எம்எல்ஏ பதவியை விஜய் வந்து ராஜினாமாவுமே பண்ணிட்டாரு. அந்த வகையில திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இன்னைக்கு வந்து திருச்சி அங்க வந்து அந்த கூட்டம் வந்து நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கலந்து கொள்ற அளவுக்கு அந்த கூட்டம்ங்கிறது நடந்திருக்கு. அங்க விஜய் வந்து ஒரு 20 நிமிடங்கள் பேசினாரு. விஜய்க்கு முன்பாக நம்ம பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் பேசினாரு. தற்போதைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் வந்து பேசினாரு அப்படின்னு பலர் பேசினாங்க. தொடர்ச்சியா தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் வந்து பேசினாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா அதுல என்னென்ன விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு 5 வகைக்குள்ள வந்து நம்ம வந்து அதை வந்து சுருக்கிட முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல விஜயோட பேச்சுல ரொம்ப முக்கியமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட இதயமா திருச்சி தான் இருக்கு. அதே போல திருச்சி கிழக்கு மக்கள் வந்து என்னோட இதயத்துக்குமே ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிங்கிறதையுமே விஜய் வந்து அங்க வந்து பேசியிருந்தாரு. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அவரோட உரையில பின்னாடி பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து 2 தொகுதிகள் என்னோட 2 கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியுமே என்னோட 2 கண்கள் மாதிரி. நான் இந்த தொகுதியில வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அந்த விதிகள் படி 2 தொகுதியில வந்து இருக்க முடியாது. 2 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினரா இருக்க முடியாது. நான் ராஜினாமா பண்ணாலும் திருச்சி கிழக்கு வந்து எப்போதுமே என் விருப்பத்திற்குரிய ஒரு இடம் தான் அப்படிங்கிறதையுமே விஜய் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. தொடர்ச்சியா என்னோட செல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரியுமே குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தாரு. அப்படி திருச்சி கிழக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் வந்து ரொம்ப உண்மையா இருப்பேன். இன்னொன்னுமே என் மனசுக்கு வந்து ரொம்ப நான் ராஜினாமா பண்ணாலுமே கூட என்னோட மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு இடமா தான் திருச்சி கிழக்கு இருக்கும் உள்ளிட்ட விஷயங்களையுமே பேசியிருந்தாரு. அதே வழியில பார்த்தோம்னா அடுத்து நடக்க போற இடைத்தேர்தலுக்கான அந்த பிரச்சாரத்தையுமே கூட கொஞ்சம் வந்து விஜய் வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் பார்க்க முடிந்தது. என்னோட சார்பில் உங்ககிட்ட இருந்து ஒரு வேட்பாளர் யாரோ ஒருவர் வந்து நிற்பாங்க, அவங்களையும் நீங்க வந்து வாக்களிச்சு ஜெயிக்க வைக்கணும், உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் வேட்பாளரா நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடைத்தேர்தலில் நிக்க போற வேட்பாளருக்கு பிரச்சாரமாகவும் இந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தாரு விஜய். அப்படி அவரோட பேச்சுல முதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே வாக்களிச்சதற்கு ஒரு நன்றி அறிவிப்பு மாதிரியும் இனி வரப்போற இடைத்தேர்தலுக்கு வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரியும் அவரோட அந்த பேச்சு அப்படிங்கிறது அமைஞ்சது. இரண்டாவதா நம்ம பார்த்தோம்னா அந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது மீண்டுமே வந்து விஜய் வந்து இப்போ தற்போதுமே அதை வந்து அந்த நரேட்டிவ் செட்டிங் அதற்கான சில பேச்சுக்களுமே இந்த கூட்டத்துல வந்து பேசியிருந்தாரு. உதாரணமா பார்த்தோம்னா தேர்தலுக்கு முன்பாக விஜய் சொன்னது 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிற விஷயங்களை வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்து பேசியிருந்தாரு. தற்போதுமே மீண்டும் அதை வந்து நினைவுபடுத்தும் விதமா இல்ல மீண்டும் அது மட்டும்தான் இருக்கு களத்துல அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு உறுதி செய்யற அளவுக்கான அவரோட அந்த பேச்சு இருந்தது. அந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு பேச்சு இருந்தது. டிஎம்கே விசஸ் டிவிகே தான் இன்னுமுமே களத்துல இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருந்தாரு. தேர்தலுக்கு முன்பாக இந்த மக்களுக்கு வந்து நிறைய கெட்டது பண்றாங்க, நான் நல்லது பண்ண வரேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் நல்லது பண்ணணும்னு வரேன், ஆனா ஆட்சியில இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டிவிகே டிஎம்கே அந்த நரேட்டிவ் அப்படிங்கிறத பேசியிருந்தார் விஜய். தற்போது பார்த்தோம்னா நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை தடுக்கும் விதமா இருக்கிறது திமுக இருக்கிறாங்க, அதனால எங்க 2 பேருக்கு இடையில தான் இந்த அரசியல் இருக்க போகுது நரேட்டிவ் செட் பண்ற மாதிரியான ஒரு பேச்சாகத்தான் அவரோட பேச்சு வந்து அமைஞ்சிருந்தது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கே களத்திலே இல்லை அப்படிங்கிறத வந்து தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா மற்றும் பலர் அப்படின்னு விஜய் பேசியிருந்தாரு. தொடர்ச்சியா பல இடங்கள்ல வந்து அதை குறிப்பிட்டும் பேசினாரு. தற்போதுமே ஏடிஎம்கேவை அதே போன்ற ஒரு விமர்சனங்களை ஏடிஎம்கே மீது முன் வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் இருந்தாங்க,
இப்ப சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏடிஎம்கே களத்துல இல்லவே இல்லை அப்படிங்கிறத வந்து மீண்டுமே ஒரு மக்கள் கிட்ட வந்து பதிய வைக்கிறதுக்கான, அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை வந்து பதிய வைக்கிறதுக்கான ஒரு பேச்சாவுமே வந்து இந்த பேச்சு வந்து அமைஞ்சிருந்தது. ஏடிஎம்கேவை தற்போதைய அந்த ஏடிஎம்கே தலைமை உள்ளிட்ட விஷயங்களை வந்து மிக காட்டமா விமர்சிச்ச விஜய் அதே நிலையில வந்து அதிமுகவோட தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்களை வந்து கொஞ்சம் பிரைஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்களையுமே வந்து அதுல வந்து பேசியிருந்தாரு. உதாரணமா இந்த 100 யூனிட் இலவசமா கொடுக்கறது வந்து நீங்க கொடுக்கறது இல்ல, ஜெயலலிதா மேடம் கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து பெயரை வந்து பதிவு பண்ணாரு. அதே போல வாக்கு சதவீதம் அதிகரிச்ச விஷயங்களை சொல்லி எம்ஜிஆரோட எனக்கு அதிகமா வந்திருக்கு, ஆனாலுமே கூட எம்ஜிஆர் தான் அப்படின்னு அந்த இடத்துல எம்ஜிஆரையுமே பிரைஸ் பண்ணி வந்து பேசியிருந்தாரு. அதாவது தற்போதைய அதிமுக தலைமையை தான் விமர்சிக்கிறேன், அவங்க தான் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க, அதிமுக தலைவர்கள் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய பேச்சாகத்தான் விஜயோட பேச்சு இருந்தது. அந்த நரேட்டிவ் செட் பண்றது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சிக்கு எதிராக டிஎம்கே வந்து இருக்காங்க, அதிமுகன்றது ஒண்ணுமே இல்லை, வேற யாருமே இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே விஜயோட பேச்சுல வந்து இருந்தது. அடுத்ததா விஜயோட பேச்சுல நம்ம கவனிக்கும் போது நிறைய விமர்சனங்களுக்கு, அதாவது இந்த ஆட்சி அமைஞ்சு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல வந்த பல்வேறு விமர்சனங்களுக்கு விஜய் வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. உதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னா அவரோட கோட் ஷூட்ல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தாரு. நான் வந்து கருப்பு வெள்ளையா என்னோட கவர்மெண்ட் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த உடை கலரா வந்து கோட் ஷூட் வந்து போட்டுட்டு இல்லை அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு. ஏன் நாங்கெல்லாம் கோட் ஷூட் போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியே அந்த கேள்விகளையுமே விஜய் வந்து எழுப்பி இருக்கிற விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தற்குறிகள் அப்படின்னு வந்து சொன்னாங்க, அவங்க தான் வந்து உங்களோட அரசியல் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா மாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே விஜய் வந்து பேசியிருந்தாரு. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா அரசியல் தெரியாம வந்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு, உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்ல மக்கள், எனக்கு ஓட்டு போட்டா கெட்ட மக்களா அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே சில கேள்விகளையுமே எழுப்பியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா கவர்ச்சியை பார்த்து வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்த விஜய் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இல்லை நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தை வந்து கடந்த விஷயங்களையுமே வந்து நம்ம பார்த்தோம். அடுத்ததா குதிரை பேரம் வந்து நடந்திருக்கு அப்படிலாம் பேசினாங்க. நாங்க வந்து மக்களை நம்பிதான் இருக்கோம், மக்கள் சக்தியை நம்பிதான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த விமர்சனங்கள், குதிரை பேரம் அந்த விமர்சனங்களை கூட தொட்டு வந்து விஜய் வந்து பேசியிருந்தாரு. இறுதியா நம்ம பார்த்தோம்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகளையுமே விஜய் வந்து தொட்டு பேசியிருந்தாரு. அந்த இடத்துல திராவிட மாடல் ஆட்சி, அதாவது திமுக ஆட்சி இருந்த காலகட்டத்துல தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு ஏரியாலுமே அந்த போதைப் பொருள் கலாச்சாரம் போய் வந்து வேரூன்றிருச்சு, அதனாலதான் தற்போதுமே பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து நடமாட முடியல, அதை வந்து ஆரம்பத்திலே சரி பண்ணியிருக்கணும், ஆரம்பத்திலே சரி பண்ணாம தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, இதையெல்லாம் விட்டுட்டு ஏமேல வந்து பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விமர்சனங்களுக்குமே விஜய் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி நான் வந்து எஃபிஷியன்டான போலீஸை உருவாக்குவேன், சிங்கப்பெண் அந்த படையெல்லாம் வந்து அமைப்பேன், இது எல்லாமே சரியாகும், நான் அந்த காரணத்தை சொல்லிட்டு அப்படியே போக மாட்டேன், நான் வந்து அதை வந்து சரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களையுமே விஜய் வந்து அதற்குமே வந்து விளக்கங்கள் அப்படிங்கிறதையுமே கொடுத்திருந்தாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி சொன்னாரு. இந்த களத்துல யார் இன்னும் இருக்கா, இந்த களத்துல யார் யார் இருக்கணும் அப்படின்னு விஜய் விரும்புறாரோ அது சார்ந்த கருத்துக்கள் அப்படிங்கிறத அவர் வந்து பேசினாரு. அடுத்ததா விமர்சனங்கள், அதாவது கோட் ஷூட்ல ஆரம்பிச்சு தற்கொலையின் விமர்சனம் பண்ணதுல ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு சார்ந்து வர விமர்சனங்கள் அப்படின்னு எல்லா விமர்சனங்களுக்கும் அதை வந்து தொட்டு பதில் சொல்லும் விதமா அவர் வந்து சில விஷயங்களை வந்து பேசியிருக்கதையும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த தேர்தல் முடிவுகள்ல வந்து அவரோட சாதனையாமே விஜய் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. அதுல நம்ம பார்த்தோம்னா 77ல எம்ஜிஆருக்கு கிடைத்த வாக்குகளை விட நமக்கு வந்து அதிக வாக்குகள் கிடைச்சிருக்கு, அது ஒரு சாதனையா விஜய் வந்து முன் வச்சு பேசியிருந்தாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஜாதி, மதம், இது போன்ற விஷயங்கள், பணம் கொடுக்காம இந்த தேர்தலில் வந்து மக்கள் இவ்வளவு வாக்களிச்சிருக்காங்க, எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து உடைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையுமே விஜய் வந்து பேசியிருந்தாரு. அடுத்ததா டாஸ்மார்க் மூடிய அந்த விஷயங்களையுமே விஜய் வந்து பேசியிருந்தாரு. விவசாயிகளுக்கான அந்த கடன் தள்ளுபடி எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையுமே விஜய் வந்து பேசியிருந்தாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா இந்த ஜென்சி மாற்றங்கள் அது குறித்துமே விஜய் வந்து பேசியிருந்தாரு. புதுசா கூட்டம் நடத்துறதையோ இல்லை இந்த விஷயங்களையோ நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த பல பேர் வந்து இப்ப நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு டிஎம்கே விமர்சிக்கிற மாதிரி சட்டசபை வரைக்கும் கூட பெண்களும் இந்த குழந்தைகளும் இளைஞர்களும் வந்து இன்னைக்கு வந்து செய்திகளை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதற்கு யாரு காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை அப்படின்னு அதையுமே வந்து அவரால் நிகழ்ந்த ஒரு சாதனையா ஒரு மாற்றமாவுமே விஜய் வந்து பதிவு பண்ணவும் தவறல அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததா முக்கியமா விஜயோட பேச்சுல இருந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தேர்தலுக்கு முன்பாக தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிட்டாரு,
ஆரம்ப கட்டத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப வந்து திமுகவுக்கு மாற்றா தன்னை நிறுத்தி தன்னே ஒரு அதிமுக போல, தன்னுடைய கட்சி ஒரு அதிமுக போல, தன்னே ஒரு எம்ஜிஆர் போல திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது அவர் அந்த காலகட்டத்துல ஒரு பொசிஷனிங் அப்படிங்கிறது அவருக்கு வந்து நிகழ்ந்தது. அதே போல திராவிட கட்சி இன்னொரு ஒரு மாற்றா அவர் வர மாதிரியான அந்த விஷயங்கள் நடந்தது. தற்போது நம்ம பார்த்தோம்னா நான் வந்து மக்களுக்கும் எனக்கும் வந்து ரொம்பவே நெருக்கமான விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கு நான் நிறைய நல்லது பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியாகத்தான் நான் இருக்கேன். ஆனா திமுக போன்ற கட்சி, குறிப்பா திமுக தான் அதை வந்து தடுக்கிறாங்க. மற்றவர்கள் தான் வந்து அதை விமர்சனம் பண்ணி வெளியில இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து தடுக்க பாக்குறாங்க. ஆனா நான் வந்து மக்கள் கிட்ட தான் இருக்கேன். அதே போல இங்க நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்குமே கூட இதற்கு முந்தைய அரசாங்கம் தான் வந்து காரணம். ஆனா என் மேல பழிய போடுறாங்க அப்படின்ற மாதிரி மக்களோட அவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பொதுவா கட்சிகள், அதாவது எதிர்கட்சி குறிப்பா திமுக தான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான அவரோட பொசிஷனிங் அப்படிங்கிறதுமே கூட அவரோட இந்த பேச்சுல வந்து முக்கியமா இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். பொதுவா விஜயோட இந்த பேச்சுக்கு வந்து பொதுவா என்ன மாதிரியான விமர்சனங்கள் வருது, இதை இல்ல இந்த பேச்சை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவா வந்து விஜய் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று நன்றி சொல்லல, திருச்சி கிழக்கு அந்த தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, ஆனாலுமே கூட ஒரு நன்றி சொல்ல கூட போகல உள்ளிட்ட விஷயங்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் விதமா திருச்சி கிழக்குக்கு போன விஷயங்கள், அங்க போயிட்டு நான் ராஜினாமா பண்ணாலுமே கூட நான் எனக்கு என்னோட நெருக்கமா தான் இந்த தொகுதி இருக்கும் உள்ளிட்ட விஷயங்கள் அப்படிங்கறது வழக்கமா இங்க இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்கள் செய்யற ஒரு விஷயமாகத்தான் வந்து பார்க்கப்படுது. அதே நிலையில அதே ஒரு ஒரு பிரச்சாரமா விஜய் வந்து அந்த இடத்துல வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமா பேசிய சில விஷயங்கள் மீது சிறு விமர்சனங்கள் அப்படிங்கிறதுமே கூட முன்வைக்கப்படுது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா அந்த நரேட்டிவ், தேர்தலுக்கு முன்பாக நமக்கு வந்து யார் எதிரி, இல்ல தேர்தல் காலத்துல யார் எதிரி உள்ளிட்ட விஷயங்கள்ல பேசுறது பொதுவா இருக்கிற விஷயம்தான். எம்ஜிஆர் காலத்துல இருந்து பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை பேசணுமா அப்படிங்கிற கேள்விகளையுமே சிலர் வந்து எழுப்புறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா 1 கோடிக்கும் அதிகமா அதிமுகவுக்கு வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இந்த தேர்தலோட காணாமவே போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்ற விஷயங்களுமே விமர்சனத்துக்குள்ளாகுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதிமுகல இருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அதையும் தாண்டி அவர்களை போய் விஜய் போய் சந்திச்சாரு. ஆனா இது எல்லா சந்திப்புகளையும் செய்யறாரு, எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. ஆனா அதிமுக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசுவது சரியா அப்படிங்கிற கேள்விகளுமே கூட வர்ற விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததா ஒட்டுமொத்தமா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர நின்று அரசியல் செய்யும்போது ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது வேற. இப்ப மக்கள் தான் உங்ககிட்ட வந்து ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் விமர்சனங்களை தாண்டி, அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்து சில நாட்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஆகுது. ஆனாலுமே கூட உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஆட்சி பொறுப்புல இருக்கவங்க தான் அதை செய்யணுமே தவிர எதிரில் இருக்கிறவங்க இல்ல இதற்கு முன்பு ஆட்சி செஞ்சவங்களை வந்து நம்ம கை காட்டக்கூடாது. அது போன்ற கருத்துக்களுமே வந்துட்டு இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி இன்னமுமே ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுமே கூட ஒரு விக்டிம் பிளே அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாம ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை நோக்கி முதல்வர் விஜய் நகரணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மற்றும் ஒரு வீடியோல வேற ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.